Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CES 338 Energy Efficiency for Sustainable Development அப்படிங்கிற சப்ஜெக்ட். இது நிறைய பேருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. லைக் பயோமெடிக்கல், ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அட் த எண்டில் நம்ம எப்படி அனலிட்டிக்கல்ஸ் கொஸ்டின்ஸு, ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். CES 338 Energy Efficiency for Sustainable Development. ஸோ இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த பேப்பர் வந்து யூனிட் 1ல் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எனர்ஜி ரிலேட்டட், லைக் ப்ரைமரி எனர்ஜி ரிலேட்டட், என்விரான்மெண்ட், இவிஎஸ் உண்டுல, ஸோ அது ரிலேட்டடாக கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ கோலு, ஆயிலு, கேஸு, இந்தியா வர்சஸ் வேர்ல்டு வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி ப்ரொடக்ஷன், அப்புறம் கன்சம்ஷன், கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்கும், குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன், ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ வாட் ஆர் ப்ரைமரி எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் தட் கேன் பி யூஸ்டு டைரக்ட்லி ஃபார் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, லைக் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சச்சஸ் கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், சோலார், விண்டு, ஹைட்ரோ பவர் மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். Then define global warming. So global warming is the gradual increase in Earth's average surface temperature due to rising levels of greenhouse gases. So வந்து நம்மளுக்கு அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Then what is the significance of UNFCCC? So UNFCCC அப்படிங்கிற என்னன்னா United Nations Framework Convention on Climate Change. So it is an international treaty aimed at reducing greenhouse gas emissions to combat climate change. Then what does COP stand for environmental terms? So COP அப்படின்னா என்ன? It is a conference of the parties which is the supreme decisions making body of the UNFCCC. Then what is per capita energy consumption? So per capita energy consumption அப்படின்னா it is the average amount of energy used per person in a given area over a specified period. Then important questions for part B எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்கஸ் த ப்ரைமரி எனர்ஜி சோர்சஸ். ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தது தான். அதில் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி எனர்ஜி சோர்சஸோட டைப்ஸ் வந்து கோல், ஆயில், கேஸ், ரினியூவபிள். என்விரான்மெண்ட் இம்பேக்ட் என்ன அப்படின்னா பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்சு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எது கூட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் வர்சஸ் ரினியூவபிள்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம். தென் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு லைக் குளோபல் வார்மிங்கில் வந்து என்னென்ன காசஸ்னால் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட்டு, எனர்ஜி பாலிசிஸ் அண்ட் த நீட் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி. தென் கம்பேர் த எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ்னால் இந்தியாவில் என்னெல்லாம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியாஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன், இதில் குளோபல் கம்பேரிசன்ஸ், சேலஞ்சஸ், பொட்டென்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, தென் அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாமே இருக்கும். தென் எவாலுவேட் த ரோல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா UNFCCC அண்டு காப் அப்படின்னா நம்ம வந்து UNFCCCயில் வந்து காப் மீட்டிங்ஸ்க்கு கீ அவுட்கம்ஸு, தென் குளோபல் எனர்ஜி பாலிசிஸு, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ரெடியூசிங் கார்பன் மிஷன்ஸு, இது எல்லாமே இருக்கலாம். தென் டிஸ்கஸ் பெர் கேப்ஷியா எனர்ஜி கன்சம்ஷன்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் இட் அண்ட் இட்ஸ் ரோல் இன் பாலிசி, தே ஆர் மேக்கிங் ஹவு இட் ரெஃப்ளெக்ட்ஸ் அ கண்ட்ரி எனர்ஜி எஃபிஷியன்சி, இது எல்லாமே பார்ப்போம். Then evaluate the impact of renewable energy adaptation. So increased adaptation of renewable energy and it reduces reliances on fossil fuels. So thereby நம்மளோட அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், எமிஷன்ஸு, இதில் வந்து நம்ம குளோபல் வார்மிங்கை வந்து மிட்டிகேட் பண்ணுவோம், இது எல்லாமே இருக்கும். தென் அனலைஸ் த எஃபெக்டிவ்னஸ் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ முக்கியமாக அந்த UNFCCனா என்ன, அதோட ஆர்கிடெக்சர்ஸ், அதோட டயக்ராம்ஸ், அதோட லிமிட்டேஷன்ஸு, அட்வான்டேஜஸ்ஸு, ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் இந்த UNFCCC வந்து என்னென்ன இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், லைக் UNFCCலையும் காப்லையும் எப்படி அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆடிட் அண்ட் நீட் ஃபார் எனர்ஜி ஆப்ஜெக்ட் ஆடிட், அண்ட் தென் எனர்ஜி மேனேஜ்மெண்ட், தென் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ், மேட்சிங் எனர்ஜி யூஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்ஸ், தென் சிஸ்டம் எஃபிஷியன்சி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, எனர்ஜி ரெக்யூர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்டிமைசிங் டெக்னிக்ஸு, ஃபியூல் அண்ட் எனர்ஜி சப்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனர்ஜி ஆடிட்டிங்னா என்ன? ஸோ எனர்ஜி ஆடிட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் எனர்ஜி யூஸ் இன் த ஃபெசிலிட்டி. தென்
Name any two types of energy audit அப்படின்னா preliminary audit and detailed audit. Then benchmarking in energy management. என்னென்ன benchmarking இருக்கு அப்படின்னா it is a process of comparing a facility's energy. Then one tool used in energy audit na power meter. Then energy performance என்ன அப்படின்னா it refers to efficiency with which energy is used in a process of facility. Then part B பார்த்தோம் அப்படின்னா describe the steps involved in conducting an energy audit in an industrial steps setup. Then types of energy audit பார்த்தோம்னா data collection, analysis, benchmarking, identifying saving இது எல்லாமே இருக்கும். Then importance of benchmarking na definition of benchmarking, process, advantages, அதில் என்னென்ன advantages இருக்கு, examples இருக்கு, அதோட ரோல் என்ன, இது எல்லாமே பார்க்கலாம். Then discuss the various energy audit instruments என்னலாம் அப்படின்னா power meter, thermal imaging cameras. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நீங்கள் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்க்கு நிறைய என்னென்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிறது as per உங்களோட நோட்ஸில் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் கொடுத்துருக்கிற நோட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். Then analyze the role of energy cost என்னன்னா ஒரு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் காஸ்ட் சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸு, அதில் என்னென்ன எக்கனாமிக் இம்பேக்ட் இருக்குது, மெத்தட்ஸ் ஃபார் ஆப்டிமைசிங் இன்புட்டு, இது எல்லாமே இருக்கும். Then analytical questions பார்த்தோம் அப்படின்னா how can energy audit contribute to reducing industrial operations. Then access the role of energy audit instruments, இது எல்லாமே இருக்கும். Then third unit பார்த்தோம் அப்படின்னா energy efficiency in thermal utilities. ஸோ thermal utilitiesக்கு என்னென்ன எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா யூட்டிலைசேஷன், ஃபர்னன்சஸ், thermic fluid heaters, இன்சுலேஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும். லைக் கமர்ஷியல் வேஸ்ட்டு, ஹீட் ரெக்கவரி டிவைசஸ், ரெக்யூபரேட்டர், இது எல்லாமே இருக்கும். ஸோ ரெக்யூபரேட்டர் என்னன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர். லைக் ஒரு 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 டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லைக் ரெக்கவர்ஸ் ஹீட் ஃப்ரம் எக்ஸாஸ்ட் gases to preheat incoming air or fluid. ஸோ ஏரை வந்து நம்ம இன்கமிங்காக எக்ஸாஸ்டாக கொடுப்போம். ஸோ இம்ப்ரூவிங் எனர்ஜி எஃபிஷியன்சி. தென் இதில் வந்து பெட்ஸ் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பெட்ஸ் லிமிட்னா என்னென்னா மேக்ஸிமம் தியோரிட்டிக்கல் எஃபிஷியன்சி வந்து 59.3% இருக்கும் ஃபார் விண்ட் டர்பைன் டு கன்வெர்ட் விண்ட் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெட்ஸ் லிமிட். தென் தேர்மல் இன்சுலேஷன். ஸோ தேர்மல் இன்சுலேஷன் என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு மெட்டீரியல்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் யூஸ் டு ரெடியூஸ் heat loss or gain in a building or equipment. Then cogeneration அப்படின்னா என்னன்னா simultaneous productions or electricity and useful heat from the same energy. Then what are the thermocompression? So thermocompression devices என்னன்னா it is used to increase the pressure of a vapor. Then explain the working principles. So என்னென்ன working principles இருக்குன்னா energy efficiency, heat recovery devices like recuperators, heat exchangers, their working, other applications, benefits, இது எல்லாமே இருக்கும். Then energy conservation measures அப்படின்னு பார்த்தோம்னா steam generation, utilization, like energy saving techniques, இது எல்லாமே இருக்கும். Then describe the role of insulation and refractories in thermal energy. So இதில் வந்து நமக்கு அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹவு தே ரெடியூஸ் த ஹீட் லாஸஸ். ஸோ அந்த ஹீட் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான். தென் எவால்வேட் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தெர்மிக் ஃப்ளூயிட். ஸோ இப்படி பார்க்கும்போது ஹீட்டர்ஸ், அதோட எஃபிஷியன்சி, அப்ளிகேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், முக்கியமாக நீங்கள் பயோமெடிக்கல் இருக்கீங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அதில் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாம். தென் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி. ஸோ இதுவும் இருக்கும். தென் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா discuss the avenues for energy conservation in steam generations. It includes optimizations, boiler operations, heat recovery, flue gases, and improving steam distributions. Then working and benefits பார்த்தோம்னா ரெப்பரேட்டர்ஸில் வந்து நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் இல்லை எப்படி நமக்கு ரெக்கவர் பண்ணும், இது எல்லாமே இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்த கொஸ்டின்ஸ் தான். Analyze the potential savings from implementing waste heat recovery. ஸோ இது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் லைக் ஃப்ளோ ஆஃப் ரேட் வந்து நமக்கு இருக்கும், இல்லை ஃப்ளோ ரேட் ஆஃப் வேஸ்ட் ஹீட்டு. ஸோ அதோட எஃபிஷியன்சியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இம்பேக்ட் ஆஃப் இன்சுலேஷன் ஆன் த எஃபிஷியன்சி. என்னென்ன இன்சுலேஷன்ஸ் இருக்கும், இதுவுமே நம்மளோட தெர்மல் சிஸ்டமில் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ராப்பர் இன்சுலேஷன் மினிமைசஸ் ஹீட் லாஸஸ் லீடிங் டு ரெடியூஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்டு சிஸ்டம் எஃபிஷியன்சி, இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ். ஸோ டிமாண்ட் சைடு மேனேஜ்மெண்ட், பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டு,
எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், லைக் ஒரு 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 எனர்ஜி வந்து நமக்கு எப்படி மெக்கானிக்கலாவோ இல்லை எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. தென் எனர்ஜி கன்வர்சேஷன் அவென்யூஸ் இன் மோட்டார்ஸ், லைக் இதில் வந்து ஃபுல்லாக மெக்கானிக்கல் ரிலேட்டட் வந்துடும். ப்ளோவர்ஸ், பம்ப்ஸு, ஏர் கம்ப்ரஸர், illumination சிஸ்டம்ஸு, பீட் லைக் பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் உள்ளது வந்துடும். கூலிங் டவர்ஸ் இது எல்லாமே. ஸோ வாட் இஸ் பவர் ஃபேக்டர் அப்படின்னா, இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் ரியல் பவர் யூஸ்ட் இன் சிஸ்டம் டு அப்பேரண்ட் பவர், இண்டிகேட்டிங் எஃபிஷியன்சி இன் யூசிங் எலக்ட்ரிக்கல் பவர்ஸ். தென் ஒன் எனர்ஜி எஃபிஷியன்ட் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னா மோட்டார்ஸு. தென் டிஎஸ்எம்னா என்னென்னா டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட். இதில் எப்படி நமக்கு இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யூட்டிலிட்டிஸ் டு ரெடியூஸ் ஆர் ஷிஃப்ட் கஸ்டமர்ஸ் எனர்ஜி யூசேஜ், லைக் ஆஃப் பீக் டைம்ஸ், என்ஹான்சிங் எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி, இது எல்லாமே இருக்கும். அடுத்து எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா, லைக் மினிமைசஸ் எனர்ஜி லாசஸ். தென் இதோட கண்டென்ட்டு HVAC stands for heating, ventilation, air conditioning systems used for maintaining comfortable indoor. So heating, ventilation, air conditioning, ஸோ இது எல்லாமே இருக்கும். தென் எனர்ஜி எஃபிஷியன்ட் பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் மினிமைசஸ் எனர்ஜி லாசஸ் டியூரிங் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நமக்கு வந்து அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். தென் பார்ட் பி பார்க்கும்போது மெத்தட்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் பவர் ஃபேக்டர் அண்ட் தியர் இம்பேக்ட், லைக் capacitor bank, synchronous condensers, full and full mechanical related concepts தான் இங்கே இருக்கும். அதிலே எனர்ஜி கன்சர்வேஷன் லைக் HVAC, ஸோ இது ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸில் பார்த்தோம். ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இதுவும் நம்ம எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படி பார்க்கும்போது பெனிஃபிட்ஸு, கம்பேரிசன், கன்வென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது எல்லாமே பார்க்கணும். தென் அனலைஸ் த எனர்ஜி சேவிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோன்னா லெட், CFL, ஸோ எனர்ஜி சேவிங் மெஷர்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ், எஃபிஷியன்ட் ஃபிக்ஸ்சர்ஸ், இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ், இதில் ஏர் கம்ப்ரஸர்ஸ், இது எல்லாமே இருக்கும். தென் 5 மார்க் கொஸ்டின்ஸ்னா, what are the strategies for improving power factor and its significance in energy conservations. ஸோ இதில் வந்து power factor through capacitors or synchronous condensers, it reduces energy losses and avoids penalties from utilities. ஸோ பெனால்ட்டிஸை வந்து நமக்கு இது பண்ணும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்ஸு, HVACக்கு என்னென்ன கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் இருக்கும், அண்ட் இட் ஆப்டிமைசிங் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ், இது எல்லாமே இருக்கும். இதில் அனலிட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெடியூசிங் பீக் எனர்ஜி லோடு, அப்புறம் டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஆஃப் பீக் டைம்ஸ் இருக்கும், கிரிட் அண்ட் எனர்ஜி காஸ்ட், இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி சேவிங், தென் கோர் அண்ட் காப்பர் லாசஸ் லீடிங் டு சிக்னிஃபிகண்ட் எனர்ஜி, இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா it is a process of meeting current needs without compromising the ability of future generations to meet their balancing economic, environment and social goals, இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGsன்னு பார்த்தோம்னா 17 குளோபல் கோல்ஸ் வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க யூஎன்ல, லைக் யூஎஸில் அட்ரஸ் இஷ்யூஸ் லைக் பார்ட்டி, இன்இக்வாலிட்டி, கிளைமேட் சேஞ்சு, என்விரான்மெண்டல் டிகிரேஷன்ஸ் வந்து நம்ம 2013 வந்து இருக்கு. மேபி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் த எக்கனாமிக் வெல்பீங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ நமக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். தென் பார்ட்டி அப்படின்னா individuals lack sufficient resources or income to meet basic needs such as நமக்கு ஃபுட்டு, ஷெல்டர், ஹெல்த் கேர், லைக் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு இடம், மருத்துவ வசதிகள், ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கணும். இதுதான் பார்ட்டின்னு சொல்லுவோம். தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னாலே நமக்கு ஒரு டெக்னாலஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இன்க்ரீசிங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபோஸ்டரிங் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன், ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பிக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எனர்ஜி கன்சம்ஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நமக்கு எனர்ஜி ரோலு, சேலஞ்சஸு, ஸ்ட்ராட்டஜிஸு, இது எல்லாமே இருக்கும். தென் எவாலுவேட் த இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் பார்க்கும்போது எஃபெக்ட் ஆன் எனர்ஜி கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ், எக்கனாமிக் க்ரோத்து, சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கும். தென் ரோல் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இன் அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், லைக் SDGsனா கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரி,
சொசைட்டி. ஸோ அதோட ரோல்ஸு, கொலாபரேஷன், தென் challenges to achieving SDGs இதெல்லாமே இருக்கும். தென் டிஸ்கஸ் த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பார்ட்டி. ஸோ அதில் வந்து நம்ம அந்த ஃபுட்டு, ஷெல்டர் இது எல்லாத்துக்குமே என்னென்ன எனர்ஜி ஆக்சஸ் இருக்கும், வாட் ஆர் த பாலிசிஸ் ஃபார் எனர்ஜி ஈக்வாலிட்டி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் டு இனிஷியேட்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். தென் அனலைஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்கம் இன்இக்வாலிட்டி, அதோட எஃபெக்ட் இதெல்லாமே. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்த்தோம், இல்லை 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்னா கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதோட ஆர்கிடெக்சர், அதோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ அப்படின்னா நமக்கு அந்த பேலன்ஸ்டு growth இதெல்லாமே இருக்கும். தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹோல்ட் லைக் SDGs எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் அனலைஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக் growth அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி ப்ராக்டிசஸ். நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். அண்ட் இது ஒரு யூனிட் ரிலேட்டட் நம்ம கொடுத்துருந்தது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் எனர்ஜி conservation like CES அப்படிங்கிற papers. So those who are new for this channel, subscribe, like and share. Thank you friends. Bye.